ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கல்யாணம் முடிச்சுட்டு நம்ம எல்லோரும் வேனில் திருப்பூர் கிளம்பியாச்சு. திருப்பூர் கிளம்பிட்டு நல்லா நம்ம ரெஸ்ட் எடுத்துகிட்டு நைட்டு மறுநாள் ஈவினிங் போல் நம்ம வந்து மூவி பார்க்க போனோம். செம்மையாக இருந்துச்சு. ஸ்ரீ சக்தி சினிமாஸ்னு சொல்லிட்டு திருப்பூர்லேயே அதுதான் வந்து பெரிய தேட்டராமா. 6 ஸ்க்ரீன், அதாவது ஒரே தேட்டரில் 6 மூவி தனித்தனியாக ஓடிட்டு இருந்துச்சு. நம்ம வந்து கருடன் பார்க்கலாம் அப்படின்னு வந்து போயிருந்தோம். ஃபேமிலியோடு போனது வந்து ரொம்ப சந்தோஷமாக ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. ஃபஸ்ட் டைம் வந்து நான் ஃபேமிலிக்கு வந்து தேட்டருக்கு போகிறேன்னு வச்சுக்கோங்க. லாஸ்ட்டாக எங்கள் டாடி வந்து எங்களை சைல்டுஹுட்டில், அதாவது என்ன படம் தெரியுமா, விஜய் படத்தில் வந்துட்டு ஏட்டைக்காரனுக்கு அழைச்சிட்டு போனது. அதுக்கப்புறமா இந்த மூவிக்கு தான் வந்து நாங்கள் வந்து போயிருந்தோம். செம்ம பெருசாக இருந்துச்சு தேட்டர், வந்து செம்மையாக ஜாலியாக இருந்துச்சு. ஆனால் என்ன, எல்லாமே வந்துட்டு காஸ்ட்லி தான். எதுவுமே வந்துட்டு காசு கம்மியாக எந்த இதுவுமே கிடையாது. எல்லாமே வாட்டர் பாட்டில் கூட 160 சம்திங் அப்படின்னு சொல்லிட்டு இருந்துச்சு. நல்லா சுற்றி பார்த்தோம். நல்லா செம்ம பெருசாக இருந்துச்சா. ஸோ எல்லாத்தையும் சுற்றி பார்த்துட்டு அண்ணா போயிட்டு டிக்கெட் எடுக்க போயிருந்தாங்க. போயிட்டு வந்துட்டு நமக்கு எந்தெந்த சீட்டோ அங்கே பார்த்து உட்காந்துச்சு. கூட்டம் வந்து ரொம்பவே கம்மியாக தான் இருந்துச்சு. அதனால் வந்து நமக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக ஜாலியாக இருந்துச்சு. எதுவும் நம்ம ஃபேமிலி மட்டும் உட்காந்து மூவி பார்க்குற மாதிரி இருந்துச்சா. ஸோ செம்மையாக ஜாலியாக இருந்துச்சு. நல்ல ஒரு நீட்டாக இருந்துச்சு. நம்ம ஊர் தேட்டர் மாதிரி கிடையாது. நல்ல ஒரு நீட்டாக நல்ல ஸ்பேசியஸாக இருந்துச்சு. படமுமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. சூரி செம்ம ஆக்ட் பண்ணியிருந்தார். வேறு லெவல் அப்படின்னு தான் சொல்லணும். நடுவில் மகிழ் வந்து செம்மையாக விளையாடிட்டு இருந்தா. படம் பார்க்க விட மாட்டா அப்படின்னு தான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் இல்லை, அவள் ஜாலியாக வந்து விளையாடிட்டு இருந்தா. நான் வந்துட்டு சூப்பராக படம் பார்த்து முடிச்சுட்டு வீட்டுக்கு போயாச்சு. வீட்டுக்கு கிளம்பிட்டு சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் கழித்து நம்ம வந்து திரும்ப ஊருக்கு போயாச்சு. திருச்சி போய் இறங்கிட்டோம். இதுதான் அண்ணனோட குலதெய்வ கோயில். அங்கே போயிட்டு பொங்கல் வச்சு கடா வெட்டி சாமி கும்பிட்றதா வேண்டியிருந்தாங்க. ஸோ அதனால் வந்து நம்ம குளிச்சுட்டு கரெக்டாக கிளம்பி கோயிலுக்கு போயாச்சு. போயிட்டு புது பொண்ணு வந்து அழகாக பொங்கல் வச்சுட்டு அரிசி போட்டுட்டு இருந்தாங்க. நல்லா செம்மையாக பொங்கல் வந்து பொங்கி வந்துச்சு. ரொம்பவுமே டேஸ்ட்டாக இருந்துச்சா. அக்கா வந்து கரெக்டாக குழஞ்சிருச்சா எழுந்திரிச்சா அப்படின்னு பார்த்துட்டு இருந்தாங்க. எங்கள் பாட்டி இதுக்கு நடுவில் வந்து அடுப்பு வந்து நல்லா எரிய விட்டுட்டு இருந்தாங்க. சீக்கிரமாக போகணும்ல. புது பொண்ணு வந்து நல்லா விறகெல்லாம் எடுத்து வச்சுட்டு இருந்தாங்க. அதுக்கு நடுவில் பெரியம்மா, அக்கா, அம்மா, மகிழ், மாமா பொண்ணு எல்லாம் வந்து சூப்பராக வந்து பபிள்ஸ் விட்டு ஜாலியாக விளையாடிட்டு இருந்தாங்க. எங்கே போனாலும் குழந்தைங்க தான் ஹாப்பியாக இருப்பாங்க பெரியவங்களோட. நம்ம கூட ஏதோ ஒரு சின்ன இடத்துல ஒரு மனஸ்தாபம் இருக்கும். ஆனால் குழந்தைங்க மாதிரி நம்மளும் செம்மையாக ஹாப்பியாக இருந்தோம்னா எந்த ஃபீலுமே இருக்காது. மகிழ் பாருங்கள் எப்படி பார்த்துட்ருக்கா அப்படின்னு. பபிள்ஸ் வருதான், அது வருதான், இது வருதான், பாட்டு ஓடிட்டு இருந்துச்சு. ரொம்ப சவுண்டாக இருந்துச்சு. அப்புறம் வந்து இங்கேருந்து நம்ம வந்து பொங்கல்லாம் ஆச்சு முடிச்சுட்டு அதெல்லாம் எடுத்துக்கிட்டு இந்த கோயில் எப்படி இருந்துச்சுன்னா, நல்லாண்டவர் கோயில் அப்படின்னு சொல்லிட்டு திருச்சியில் மணப்பாறை கிட்ட, அதாவது மணப்பாறைக்கு முன்னாடின்னு நினைக்கிறாமா. கரெக்டாக எனக்கு அந்த ஏரியா தரல. அங்கே நடுவில் வந்து கோயில், 4 சைடுமே வழி இருக்குது. நம்ம எந்த சைடில் வேணாலும் போயிடலாம். அந்த மாதிரி இருந்துச்சு. நல்ல ஒரு பெரிய சூப்பரான கோயில் இது. நல்லாண்டவர், அப்புறம் வந்து ஐயனார், அப்புறம் வந்து கருப்பு சாமி, அந்த மாதிரி குட்டி குட்டி சாமியாகவுமே நிறையா இருந்துச்சு. கோயில் செம்ம பெருசு. எல்லா ஃபெசிலிட்டிஸுமே கோயில் இருந்துச்சு. இந்த 2 ஆடு தான் வந்து வேண்டியிருந்தாங்க. ஒன்று கருங்கடா, இன்னொன்று வந்துட்டு இந்த மாதிரி செம்புடி கடை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. மகிழுக்கு பயம், பட் தொட்டுட்டு ஓடி விட்டுருந்தா. அங்கேயும் வந்து நல்லா பபிள்ஸ் விட்டு விளையாடிட்டு இருந்தாங்க. பொண்ணு மாப்பிள்ளையும் போயிட்டு சூப்பராக விளக்கேற்றி சாமி கும்பிட்டுட்டு வந்தாங்க. எங்கள் பெரியம்மா, இது வந்து பெரிய அக்கான்னு சொல்லியிருந்தால சாமி கும்பிட்டு வந்ததுக்கப்புறமா எல்லோரும் வந்து விளக்கேற்றினோன்னா எல்லோரும் ஃபேமிலியாக சேர்ந்து கோயிலுக்குள்ளே போயாச்சு. யானை, குதிரைன்னு சூப்பராக இருந்துச்சு. அந்த ஸ்டாச்சு பண்ணியிருக்கவங்களாம் செம்ம அருமையாக வடிவமைச்சிருந்தாங்க அப்படின்னு தான் வந்து சொல்லணும். உள்ளார வந்து வீடியோ அலௌட் கிடையாது. ஸோ சாமி கும்பிட்டுட்டு, இது வந்து எங்கள் பெரிய மாமாவோட அக்கா. அப்புறமா வந்து பின்னில் கோபுரம்லாம் நல்லா சுற்றி பார்த்துட்டு திரும்ப நம்ம வந்து பொங்கல் சாப்பிட்ற இடத்துக்கு போயாச்சு. எல்லாருக்கும் வந்து பொண்ணு மாப்பிள்ளை வந்து பொங்கல் கொடுத்துட்டு இருந்தாங்க. நம்ம வந்து அப்படியே கோயிலை சுற்றி பார்த்துட்டு ஆடை கொண்டு போய் கருப்பு சாமின்னு ஒரு சாமி இருக்குது. ஸோ அந்த கோயில் பக்கத்தில் ஒரு கோயில், அங்கே விடுறதுக்காக எங்கள் டாடி போயிருந்தாங்க. தம்பியும் பாப்பா தூக்கிட்டு போயிட்டு இருந்தானா. பொங்கல்லாம் எல்லாேருக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிவிட்டு நம்மளும் வந்துட்டு கொஞ்சமாக அப்போதைக்கு மட்டும் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா மண்டபத்துக்கு போய் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோமா. ஸோ எல்லோரும் இப்போ வந்து கருப்பு கோயிலுக்கு போயாச்சு. கருப்பு கோயிலில் போய் எல்லோரும் சாமி கும்பிட்டு இருந்தாங்க. ஆனால் செம்ம பயமாக இருந்துச்சு. எனக்கு உடம்புலாம் சிலிக்கிட்டு சாமியை பார்த்தோன்னா அந்தளவுக்கு செம்ம பவரான சாமியாம்மா. சூப்பராக இருந்துச்சு சாமி. 2 ஆடுக்கும் வந்து மஞ்சள் தண்ணி ஊற்றி உத்தரவு கேட்டுட்டு இருந்தாங்க. மஞ்சள் தண்ணி ஊற்றி ஆட்டுது செகண்டே வந்து சாமி உத்தரவு கொடுத்துருச்சு. அடுத்த நேரத்துங்கடா கெடாவை அப்படின்னு சொல்லிட்டு வெட்டுறதுக்காக பெரியப்பா வந்து கெடாடை வெட்டுறதுக்காக பிடிச்சிருந்தாங்க. ஒரே வெட்டு தான், துண்டு தனியாக தலை தனியாக அப்படி விழுந்துருச்சு.
நல்ல சாமியை கும்பிட்டுக்கிட்டாங்க சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு நடுவில் பொண்ணு மாப்பிள்ளை வந்து எலுமிச்சம்பழம்லாம் வச்சு சாமி கும்பிட்டாங்க. ஆடை உரிச்சு கட் பண்ண கொடுத்தாச்சு. மகிழ் பாருங்களேன் ஆடை எப்படி வெட்டினாங்க கிட்ட சொல்லுவா அழகா. பிச்சு போட்டாள். யார் பிச்சு போட்டாங்க ஆட்டை? யார் வெட்டினா அப்படின்னு கேட்டால் மாமா அப்படின்னு சொல்லுவா. ஒரு நாள் எங்கள் அண்ணன் பெட்லேருந்து தூக்கி போட்டாங்க. அதாவது நின்றுட்டு பெட்டில் தூக்கி போட்டாங்க. அதுலேருந்து எல்லாத்துக்கும் அவரை மாமா தான் சொல்லுவாள். அப்புறமா வந்து சத்தத்துக்கு போயிட்டு லைட்டாக சக்கரை பொங்கல் அப்புறமா காலை டிஃபன் உப்புமா சாப்பிட்டு முடிச்சாச்சு. மதியான சமையலுக்கு வந்து எங்கள் பாட்டியும் அக்காவும் வந்து சமையல்காரங்களை ஹெல்ப் பண்ணுறதுக்காக போயிட்டாங்க. ஃபஸ்ட்டு எடுத்தோடனே வந்து வெஜ் பண்ணி முடிச்சிட்டாங்க. ஏன்னா நான்வெஜ் பண்ணிட்டாங்கன்னா வெஜிடேரியன்ஸ் வந்து சாப்பிட மாட்டாங்களா. ஸோ அதனால் ஃபஸ்ட்டே வந்து வெஜ் பண்ண கொடுத்தாச்சு. சமையல்காரங்க வந்து திருச்சியில் தான் வந்திருந்தாங்க. சூப்பராக சமைச்சிருந்தாங்க. ஃபஸ்ட்டு வந்து ரசம் வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறமா வந்து சாம்பார், மேலே இருக்க சவுரட்டி ஈரல்லாம் கருப்பு சாமிக்கு படைக்கிறதுக்காக வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறமா வந்து சிக்கன் வந்து கிரேவி மாதிரி பண்ணியிருந்தாங்க. பாதி வந்து அடுப்பில் இருந்துச்சு. இதுக்கு நடுவில் வந்து எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. ஸோ வாங்க சாப்பிட போகலான்னொன்னே நான் உடனே கிளம்பி போயிட்டேன் சாப்பிட்றதுக்கு. அப்புறமா நல்ல மட்டன் குழம்பு, சிக்கன் கிரேவி, குடல், மூளை, முட்டை அப்படின்னு சொல்லிட்டு சூப்பராக சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அவங்களாம் டெம்போவில் திருப்பூர் போகிறதுக்காக கிளம்பியிருந்தாங்க. எனக்கும் ஆசையாக இருந்துச்சா. ஸோ கொஞ்சம் நேரம் ஏறி உட்காந்து அப்புறம் அக்காவும் மாமாவும் காரில் போயிட்டாங்க. நாங்கள் பஸ் ஏறி ஊருக்கு வந்தாச்சு. இதோட இந்த விலாக் வந்து முடிஞ்சு. லாஸ்ட்டாக ஒரு குட்டி ஹிண்ட் என்ன அப்படின்னா, அக்காவோட ஓன் பிரான்ச் ப்ளஸ் ஓன் மேனுஃபேக்சரிங் கம்பெனின்னு கூட சொல்லலாம். இது வந்து நாமக்கல்லில் லொக்கேட் ஆகிருக்கு. ஸ்பேரோ ஸ்போர்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஸ்போர்ட்ஸுக்கு தேவையான எல்லா ட்ரெஸ்ஸஸும் இங்கே அஃபோர்டபுள் ப்ரைஸில் கிடைக்கும். மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.